ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் நாவின் ருசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி பக்ஷணம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முறுக்கு மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், பெருங்காய பொடி கொஞ்சம், வெண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன், இது வந்து ஜீரகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்திருக்கேன், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், மாவு பிசைஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்திருக்க முறுக்கு மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். சிலர் வந்து இதில் எள்ளு சேர்த்துப்பாங்க, தேவையானவங்க இதில் எள்ளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காய பொடி போடுறேன். பெருங்காய பொடி போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால் நான் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இருக்க வெண்ணெயை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் சூடு பண்ணுறீங்க இல்லையா, அந்த எண்ணெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு சேர எல்லாம் கலந்துடுங்க. முறுக்கு மாவு எப்படி பண்ணுறதுன்னுட்டு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து இந்த வீடியோவோட எண்டில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நல்லா இந்த அளவு சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க, ரொம்ப தொலைதொலன்னு இல்லாமல். இதான் கரெக்டான பதம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் இப்போ பிசைஞ்சிருக்க மாவுலேயே வந்து தேங்குழல், அதாவது இது மாதிரி ஓட்டை இருக்குல்ல, இதுலேயே முறுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அப்புறம் முள்ளு முறுக்கும் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு புழியறதுக்கு முன்னாடி இந்த முறுக்கு புழியிற இதில் வந்து ஒரு கப்பில் லைட்டாக எண்ணெயை விட்டு இந்த வந்து நல்லா எண்ணெயை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இது ஃபுல்லாக வந்து உள்ளே எண்ணெய் இருக்க மாதிரி தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும். மாவு உள்ளே போடுறதுலேயும் எண்ணெய் தடவிட்டோம், அது மேலே ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுலேயும் வந்து எண்ணெய் தடவிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் சூப்பராக வரும், நல்லா சாஃப்டாக. நீங்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே முன்னாடி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்குள்ளே மாவு வைக்கும்போது ரொம்ப அழுத்தி வைக்காமல் மேலோடு வைங்க. ரொம்ப அழுத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு புழியும் போது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமாக வச்சு நீங்கள் வந்து முறுக்கு புழிஞ்சிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் முறுக்கு புழியிறீங்கன்னா இது மாதிரி ஒரு தட்லேயோ இல்லாட்டி இது மாதிரி ஒரு கரண்டியோ வச்சு ஃபஸ்ட்டு வந்து அதில் புழிஞ்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் போடும்போது கையில் தெறிக்கும், இல்லை கைப்பட்டு சுடும், உங்களுக்கு போட முடியாது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து எண்ணெயிலே போட்டுடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கரண்டியில் இதமாக போட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போடும்போது இந்த கரண்டி வந்து எண்ணெயில் படாமல் இருக்கணும், அது மாதிரி போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் வந்து சூடேறிடுச்சு, இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. உங்களுக்கு எண்ணெய் நல்லா சூடேறிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி போட்டு பாருங்கள், இது மாதிரி பொரியும். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக கிறிஸ்பாக பொரியும். அங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கரண்டி வந்து எண்ணெயில் படாமல் போட்டிருக்கேன், அது மாதிரி போடுங்க. நல்லா செவக்க விட்டு எடுங்க. இப்போ இது செவக்கட்டும், உடனேவும் நம்ம திருப்பி விடக்கூடாது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி விடலாம். இப்போது திருப்பி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த பக்கம் செவந்துடுச்சு. இந்த சொடப்பு இருக்கு இல்லையா, இது அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம இது இந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சுன்னா அதுதான் திட்டம் நமக்கு எடுக்கிறதுக்கான பதம். அதெல்லாம் அடங்கிடுச்சுனாக்கா நீங்கள் இதை எடுத்துடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த 2 முறுக்குக்கும் நல்லா பபிள்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுங்க. இப்போது இந்த முறுக்குக்கும் நல்லா பபிள்ஸ் அடங்கிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். இது நல்லா ஆறின உடனே பார்க்கலாம் இது எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு முள்ளு முறுக்கு இதில் சுற்றி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் அந்த முள்ளு முறுக்கும் இதை மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இதையும் வந்து போட்டு எடுத்துடுறேன். நீங்கள் இந்த ஒரு மாவுலேயே வந்து 4 விதமான முறுக்கு பண்ணலாம். இது தேங்குழல், முள்ளு முறுக்கு, நீங்கள் ஓம் பொடியும் இதிலே போட்டுக்கலாம். இதே மாவில் தான் நான் வந்து நாடா கராசும் போட போகிறேன். இப்போது இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுங்க. இதுவும் கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் இது எப்படி கிறிஸ்பாக இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் தெரியாது, கொஞ்சம் ஆற விட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. நான் இது ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நாடா கராஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்:
முறுக்கு மாவு 1 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு சேப்பு மிளகா பொடி எடுத்திருக்கேன். இது வந்து எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, பிசைஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். வெண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பெருங்காய பொடி கொஞ்சம் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த நாடாக்கரஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாவில் கொஞ்சம் எடுத்திருக்க காரப்பொடியை சேர்த்துக்கலாம். சேப்பு மிளகா பொடி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன், அதனால் இது வந்து கலர் இப்படி இருக்குது. அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அது சேர்த்தாச்சு. இப்போது அது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா பிசிறி விட்டுக்கோங்க, நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போது இது கூடவே வந்து எடுத்திருக்க வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தேங்குழலுக்கும் அந்த முருக்குக்கும் சொன்ன மாதிரி தான். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் வந்து சூடு எண்ணெயை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போது இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த வெண்ணெய் வந்து இந்த மாவோடு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கலந்துடுங்க. இப்போது இந்த வெண்ணெயும் வந்து நல்லா ஒரு சேர கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நான் வந்து முறுக்குக்கு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இதை நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக அந்த முறுக்கு மாவு எப்படி பிசைஞ்சோமோ அது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம புழிஞ்சிடலாம். எண்ணெயும் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இதை வந்து நம்ம முறுக்கை வந்து கரண்டியில் புழிஞ்சு போட்டோம் இல்லையா, பட் இதை வந்து ஸ்ட்ரைட்டாக எண்ணெயில் தான் புழிஞ்சு போடணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புழியும் போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் புழியும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து டைட்டாக போடாதீங்க, மேலோடு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புழியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் இந்தளவு மாவு தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை புழிஞ்சிடலாம். நம்ம எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு, நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்தளவு பொரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இதில் புழிஞ்சிடலாம். நீங்கள் புழியும் போது வந்து எண்ணெய் எந்த அளவு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புழிஞ்சிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப நெருக்கமாக புழியாமல் இது மாதிரி கேப் விட்டு புழிங்க. அப்போ தான் அது வந்து நல்லா வேகும் உங்களுக்கு. எல்லா பட்சணத்துக்கும் எப்படியோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து இந்த பபிள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி விடலாம். இது இப்போது செவந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பபிள்ஸ் ஃபுல்லாக வந்து தணிஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம ஒரு பபிள்ஸுமே இல்லை பாருங்கள். இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்கன்னா அது இந்த சூட்லேயே வந்து மேலே கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிடும். ஸோ செவக்கலையெல்லாம் பார்க்காதீங்க நீங்கள். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நம்ம ஆறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்பாக பாருங்கள், ஒரே மாவில் 3 பட்சணம் ரெடி ஆகிடுச்சு. தேங்குழல், முறுக்கு, நாடாக்கரசை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அந்த சவுண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பாக நல்லா பொடியாக ஆகுது. தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த பட்சணம்லாம் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.